அவன் மேசையின் மீது குனிந்து அமர்ந்திருந்தான். பெருமூச்சு பில்களின் குவியலை பார்த்தபோது ஒரு ஆழமான பெருமூச்சு உதடுகளிலிருந்து வெளியேறியது. அவன் மனம் எண்ணங்கள் மற்றும் கவலைகளின் சூறாவளியாக இருந்தது. கடன் சுமை அவன் தோள்களில் அதிகமாக அழுத்துகிறது. ஒரு காலத்தில் சிரிப்பாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியிருந்த அந்த அறை இப்போது சிறைச்சாலை போல உணர்ந்தது. ஒவ்வொரு காகிதமும் திருமணத்திற்குப் பிறகு அவனது போராட்டங்களை நினைவூட்டுகிறது. இது எப்படி வந்தது? அவன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். அந்த அறை பதில் எதுவும் சொல்லவில்லை. உச்சவரம்பு மின்விசிறியின் ஓசை மட்டும் அமைதியை கலைத்தது. ராஜ் இளமேலியரான மனைவி பிரியா ஒரு தேன் சேனை எடுத்துக்கொண்டு அறையில் நுழைந்தாள். கஞ்சகம் மருத்துவமனை சேலம் உள்ள கட்டுரையை கவனித்து சேனையை அதற்கு அருகில் வைத்தாள். இந்த இடம் பற்றி நல்ல தகவல்களை கேட்டேன் என பிரியா மென்மையாக கூறினா. அவளது கண்கள் நம்பிக்கையால் நிறைந்திருந்தன. ராஜுக்கு ஒரு கப் வழங்கும் போது மட்டுமே. ஒரு ஆயுர்வேத மருத்துவமா என ராஜ் சந்தேகத்தோடு கேட்டார். ஆனால் அவர் உள்ளே கிளிம்பு எழுப்பும் ஆர்வத்தை தவிர்க்க முடியாமல் இருந்தார். ராஜ் தோட்டத்தின் அமைதியில் நின்று புதிய காலை காற்று அவரது மூச்சில் புழக்கமாக இருந்தது. முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த குணப்படுத்தும் பயணத்தை தொடங்குவதற்கு தயாராக இருந்தார். அமைதி மற்றும் புதிய பார்வையை கண்டுபிடிக்க வேண்டிய சிந்தனை அவரது உள்ளத்தில் ஆழமாக எதையோ ஸ்டர்ட் செய்தது. மாற்றம் செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று ராஜ் தன்னிடம் தன்னே கிசுகிசுத்து. அவரது குரலில் உள்ள உறுதி காலை வானத்தின் தெளிவைப் போலவே தெளிவாக இருந்தது. ராஜ் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியில் ஏறினார். அவனது இதயம் கேள்வியும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. தொடர்ச்சி மண்டபத்தில் இருந்து பிரிந்த போதும் அவன் ஜன்னலில் இருந்து வெளியே பார்ப்பதற்கு மாத்திரம் நகரின் காட்சி காடுகளுக்கு பின்வாங்குவதனை பார்த்து கொண்டிருந்தான். இதுவே தொடக்கம் என நினைத்தான். கஞ்சகமில் அவனை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளை முன்கூட்டியே கற்பனை செய்வதில் இருந்தது. நோய்க்கிளம்பில் ராஜ் ஆரையாக்கிய தீர்வுகளின் அமைதிமிகு பழக்க வழக்கங்களுக்கு அறிமுகமானான். நாட்கள் வாரங்களில் மாறின. மெதுவாக அவன் தன்னுள் மாற்றத்தை உணர ஆரம்பித்தான். கடனின் மற்றும் மனு தீர்வின் சுமை ஒழிந்து அமைதி மற்றும் சீருடை எக்ஸாசத்தால் மாற்றப்படும். பரந்த பார்வை மற்றும் அறிவு கொண்ட மருத்துவரான நித்யா ராஜ் தனது சிகிச்சை பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் வழிகாட்டினார். ஆரோக்கியம் உண்மையான செல்வமாகும் ராஜ். ஒரு கூட்டத்தின் போது அவள் அவனுக்கு நினைவூட்டியது. அவளின் சொற்கள் அவனுடன் ஆழமாக உருக்கமானது. ராஜ் பால்கனியில் உட்கார்ந்தார். அவரது இதயம் நன்றியை மற்றும் வாழ்க்கையின் புதிய புரிதலை நிரம்பியிருந்தது. அவர் தனது பயணத்தை சமூக ஊடகங்களில் பதிவு செய்யத் தொடங்கி பார்வைகளை மற்றும் தனிப்பட்ட வெளிப்பாடுகளை பகிர்ந்தார். இதில் பணம் பற்றி இல்லை என்கிற வார்த்தைகள் அவரது இதயத்திலிருந்து பொங்கி வந்தது. உண்மையான செல்வம் ஆரோக்கியம், அமைதி மற்றும் உயிரில் இருப்பதில் சந்தோஷம் என்றதே உள்ளது. சூரியன் வட்டாரத்தில் மண்டலத்தில் மூழ்கும்போது ராஜ் பல ஆண்டுகளாக அனுபவிக்காத ஒரு நிறைவு உணர்வை அனுபவித்தார். அவரது பயணம் முடிவுக்கு வரவில்லை, ஆனால் திறமையுடன் மற்றும் நம்பிக்கை கொண்டது. அடுத்ததை எதிர்கொள்ள தயாராக இருந்தார்.